ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அற்புதமான அமாவாசை திதி. அதாவது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. இந்த அமாவாசையில் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் செய்யலாம். எதுவுமே செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்துட்டு அன்னதானம் செய்யுங்க. நீங்கள் அன்னதானம் செய்தீங்க அப்படின்னாலே அதனுடைய புண்ணிய பலன்களை கட்டாயமாக அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சுமார் 120 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய வகை கிரகங்களுடைய சேர்க்கைகளின் மூலமாக உருவாகியிருக்கு. ஏன்னா இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நாளில் சூரிய கிரகணத்தன்னைக்கே அமாவாசை வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூரியனுக்குரிய அற்புதமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலான சிறப்புகளோடு இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான சேர்க்கைகள் எல்லாமே எப்போவாது அரிதாக நிகழக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் மகாலயபட்சம் செய்பவனுக்கு மங்களம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஸோ அதாவது எல்லா அமாவாசையிலையும் வழிபாடு செய்ய தவறி இருந்தாலுமே கூட இந்த மகாலயபட்சத்தில் கண்டிப்பாக செய்யணும். அவர்களுடைய கடமைகளை நீங்கள் நிச்சயம் செய்யணும். ஸோ உங்களுக்கான கடமைகள் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்கள், நம்மோடு வாழ்ந்து மறைந்த பித்ருக்கள், நம்ம இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த பித்ருக்களை நம்ம கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும். அவங்களுக்குரிய முறையான வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து நமக்கு நல்லாசைகள் கொடுப்பாங்க. இதுதான் அமாவாசை வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒன்று. அந்த ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1 மணி ஆனது நெருங்க போகுது. 1 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை பொழுதுலேயே கொடுக்கறது தான் நல்லது. இல்லை எங்களால் அந்த நேரத்தில் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் யமகண்டம் ராகு காலம் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். பித்ருக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு முறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வரிசையில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன வகைகளில் மாற்றங்கள் ஆனது கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனாலுமே சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. ஆல்ரெடி கும்பராசி நேயர்களுக்கு தெரியும் ஏழரை சனியினுடைய காலகட்டங்களானது நடந்துகிட்டு இருக்குது. பாத சனியானது நிகழக்கூடிய ஒரு தருணம். ஆனால் சனி வக்ரமாக இருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது, இது வரைக்கும் இருந்த விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கிரக அமைப்புகள் மாறியிருக்கு. அதனால் கண்டிப்பாக பலன்களும் கட்டாயம் மாறும். அதில் கும்பராசி கும்ப லக்கணம் உடையவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களுமே சுமூகமாக நடந்து முடியுங்க. சொல்லப்போனால் இது வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு பயம் அப்படின்றது இருந்திருக்கும். அந்த ஒரு பயம் இப்போ தெளிய போகுது. பயமானது மறைந்து மனதில் துணிவானது ஏற்பட போகுது. எதையுமே செய்யும் பொழுது வேகமாக செய்து முடிச்சிடுவாங்க கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட செலவுகள் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு வேலை செய்யும் பொழுது அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செலவெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான். ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் தடை தாமதங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எதுவுமே அடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எது செய்தாலுமே அதில் ஒரு சிக்கல், அதில் ஒரு முட்டுக்கட்டையானது வந்துட்டு இருக்குது. இந்த நிலை இப்போ மாறப்போகுது. அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் தெரியும். அதே போல் தான் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எதையுமே சாதிக்கணும் அப்படின்ற திறமை இந்த கும்பராசினியர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். சொல்லப்போனால் 4 விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா? அதே போல் தான் இவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ வேலைகளை முடிக்கிறதுல உங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு அக்கறை இருக்கும். ஸோ புதுசாக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. மேலும் உங்களை தேடி இப்போ புதிய பதவிகள் கூட வரும். குடும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிலையில் தான் இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்கள் இது வரைக்கும் நினைத்ததை நடத்தி முடிக்காமல் இருப்பீங்க. ஆனால் இனி
அதையெல்லாம் நடத்தி முடிக்கிறதுல ஆர்வம் வந்து காட்டுவீங்க. சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா கூட அது இனியெல்லாம் வந்து தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் குறிப்பாக பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் வந்து கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வேகம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கும் இப்போதைக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி சொல்லாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதில் வந்து நீங்கள் நல்லபடியாக முன்னேற்றம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சொல்லுங்கள். இந்த டைமில் உங்களுடைய செயல் திட்டங்கள் முன்னாடியே வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தான். மேலதிகாரம் கூறக்கூடிய விஷயங்களை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் தடுமாற்றங்கள் கூட அடையலாம். ஆனால் பொறுமையாக இருந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எதிர்காலத்தை பற்றின ஒரு எண்ணங்கள் கவலைகள்லாம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது தொடர்பான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் உருவாகுது. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாக்குவாதங்கள் ஏற்படும். இந்த வாக்குவாதங்களை முடிஞ்சளவுக்கு தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு செலவுகளானது ஏற்படலாம். அது எதற்காக அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்போ நல்லா இருக்கும், எப்போ வந்து பிரச்சனைகளோடு வந்து மாறும் அப்படின்னு தெரியாது. அதே மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு இந்த டைமில் மனக்கவலைகளும் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மனக்கவலைகள் அதிகரிக்க கண்டிப்பாக உங்களுடைய மனசில் தேவையில்லாத பயமும் வர ஆரம்பிச்சிடும். மற்றவங்க கிட்ட யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து பகைச்சிக்காதீங்க. பகைக்காமல் வந்து பழகிறது தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்லது. ஒரு சில காரியங்களை எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு வரைமுறை இருக்கும். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய காரியங்களில் நீங்கள் அசால்ட்டாக இருப்பீங்க. அந்த மெத்தன போக்கு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு காரியம் எடுத்து செய்கிறதா இருந்தாலுமே அதில் முழுக்க அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கவனத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் கட்டாயமாக முன்னேற்றம் இருக்குது. இந்த முன்னேற்றம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கடினமான போராட்டத்திற்கு பிறகு அடைகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சக மாணவர்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப போட்டியாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பழகும் பொழுது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். நிதானமாக பழகணும். தேவையில்லாமல் சண்டைகள் எல்லாம் வந்து போடக்கூடாது. ஸோ இது மாதிரி இருந்து நீங்கள் கல்வி பயிலும் பொழுது தான் நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படி தான். இந்த டைமில் மனசில் தைரியம் வந்து பிறக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ தான் உங்களுக்கு கவலைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் வருத்தங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் அது எல்லாமே இப்போ வந்து நீங்கி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தைரியம் தான் அடுத்தடுத்த ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு தைரியத்தோட ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எல்லா விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். மேலும் எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே நிதானமாக வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து செய்ய ஆரம்பிக்கணும். மேலும் உங்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிறையவே வந்து கிடைக்கும். அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே கூடுதலான கவனத்தோடு வந்து நீங்கள் செயல்படுறது தான் நல்லது. அடிக்கடி பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. உங்களுடைய உடைமைகளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து களவு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது கும்பராசி நேயர்களுக்கு நிகழப்போகுது. ஸோ என்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக அமாவாசையில் யாரெல்லாம் வந்து வழிபாடுகள் செய்ய கடமைப்பட்டிருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கோங்க. வேறு எந்த விதமான கடமைகளும் இல்லாதவர்கள்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதாவது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் அங்கே போய் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக பித்திருக்களுடைய தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பித்திருக்களுடைய தோஷங்கள் இருக்கான்னு. ஒருவேளை அப்படி இருக்குன்னா இந்த அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த அமாவாசை வழிபாடு உங்களுடைய எல்லா வகையான தோஷங்களையும் போக்கக்கூடியது, புண்ணிய பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் கும்பராசி நேயர்களாகிய நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு தொடர்ந்து ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடுகள் செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுவதும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதங்களை நீங்கள் வழங்கும் பொழுதும் உங்களுக்கு மன தைரியமானது கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணி இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல இனிமேல் கூடுதலான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.